ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் பார்க்க போகிறோங்க. இதுக்கு நான் ஊருக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக நாட்டுக்கோழி ஒரு 4 கிலோ பக்கமாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 கோழி. இப்போ நாங்கள் வெளியே வச்சு தான் நானும் அம்மா குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சமைச்சிக்கணும், ரொம்ப நல்லது. சளி இது ஏதாச்சும் இருந்தாலுமே நல்லா இறங்கிரும். இதிலே நான் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு குழம்பா வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுக்கா மாதிரி நாங்கள் ஃப்ரை பண்ணுவோம். இதுதான் எங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இதுக்கு எந்த அவுட் சைட் மசாலாஸும் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ் தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுப்போம். அதை நம்ம எப்போ வேணுமோ நம்ம அப்போ கரைச்சி ஊற்றிப்போம். இது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. வெளியே இருக்க மசாலாஸ்லாம் வாங்கி இது பண்ணால் வயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி, இது மாதிரி இல்லை ஸ்டொமக் அப்செட் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்கும், கபகபான்னு எரியிற மாதிரி. அதனால் நாங்கள் ஹோம்மேட் மசாலாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே பச்சை மிளகாய் 4 ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாயை நாங்கள் அரிஞ்சு இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழிங்க. நாட்டுக்கோழி ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலுமே உடனே இதில் சூப் மாதிரி வச்சு குடித்தா ரொம்ப சளியில் இறங்கிருங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி நம்ம வீட்டில் பிடிச்சி இது பண்ண நாட்டுக்கோழி. எப்பயுமே இங்கே கடையில் வாங்கி சமைச்சாலுமே நம்ம அம்மா வீட்டுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைச்சு சாப்பிடும்போது தான் நல்லா அதுவும் இலை போட்டு சாப்பிடும்பொழுது நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் வரும். இதில் நம்ம மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்குவோம். நாங்கள் கால் நாங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணி போடுவோங்க. நாங்கள் கால் அப்படியே நாங்கள் போட்ட கால் யாரும் சாப்பிட மாட்டோம். அதை அப்படியே போட்டு இதிலே பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாய் 2-3 நாய் இருக்குங்க, நாய்ங்களுக்கு போட்டுருவோம் டிவைட் பண்ணி. நாங்கள் மோஸ்ட்லி வெளியே வச்சு தாங்க குக் பண்ணுவோம். வெளியே வச்சு குக் பண்ணும்பொழுது நம்மளுக்கு சமைச்ச ஃபீலே இருக்காது. எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு நல்லா மஞ்சத்தூள் நல்லா போட்டு கழுவிட்டு மஞ்சத்தூள் நல்லா போடுங்க. இது ரொம்ப நல்லது. நாங்கள் கிட்டத்தட்ட 4 கேஜி எடுத்துருக்கோங்க. அந்த பாத்திரம் சின்னதாக இருக்குது, பத்துமா அப்படின்னு தெரியல. அதனால் நாங்கள் பெரிய பாத்திரத்தில் மாற்றலான்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். எப்பயுமே ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக மிக்ஸ் பண்ணி இது பண்ண முடியும். இதிலே நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இதிலே நம்ம இன்னும் குழம்பு வைப்போம். கண்டிப்பாக இந்த பாத்திரம் பத்தாது. நான் வேறு பாத்திரம் எடுத்துகிட்டு வர போகிறேன். இதிலே இப்போதைக்கு கறி வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் இதிலே இதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஃப்ரீயாக வாட்டர் விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். ஏன்னா ஊரில் நிறைய இப்போ பெரிய பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. கறி நல்லா இதிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இதிலே நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது திக்னஸ்க்காக ஒரு தேங்காய் எடுத்துருக்கோங்க. இதிலே சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஆயில் ஊற்றி இல்லைன்னா விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலில் தாங்க செய்வோம். அது மோஸ்ட்லி எல்லா இடத்து வீட்லேயுமே கறி மசால் தூள் நாங்கள் அரைச்சி வச்சுப்போம். எப்போ வேணுமோ அப்போ நாங்கள்
கரைச்சி ஊற்றிப்போம். இப்போ நம்ம வந்து நல்லா அது வந்து கொதிச்சு கறி கொஞ்சம் வெந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் வந்து சூப் வாட்டர் எடுத்து எப்பயுமே நாங்கள் குடிப்போம். இது குடிச்சோம்னா சளி கிளி இருந்தாலும் இறங்கிரும். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இதில் வந்து எதுவுமே இல்லை. நம்ம இந்த பச்சை மிளகாவோட இது மஞ்சத்தூள், உப்பு இதுதாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சளி கிளி இருந்துச்சுன்னா அப்படியே எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க அந்தளவுக்கு. இப்போ நாங்கள் வந்து இது வந்து வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள். இது நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் அரைக்கும் பொழுது நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஹோம்மேடு மசாலா தூளை வந்து நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து அந்த மசாலா நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து தேங்காய், பொட்டுக்கல்ல, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஊருக்கு வந்தாவே எப்பயுமே வெளியே வச்சு குக் பண்ணுவோமா, அதனால் வந்து எங்களுக்கு வந்து சமைக்கிற ஃபீல் இருக்காது சுத்தமாக. இந்த சமயத்தில் வந்து இந்த கூட்டுன்னு சொல்லுவாங்க, தேங்காய், பொட்டுக்கல்ல, வெங்காயம் அரைச்சி வச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கும் ஆட் பண்ணுவோம். அதனால் அது கொஞ்சம் தேவையான அளவு உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணும்பொழுது கொஞ்சம் உரைச்சி வருங்க. அந்த நுரை அடங்குற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் சட்டியில் தான் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியில் வந்து தாளிக்கிறது சரி உள்ளேயே தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தாளிக்க வந்துட்டோம். கறி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் சட்டியில் வந்து ஆயில் விட்டுருக்கோங்க. இப்போ தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோ. நான் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சுங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பயுமே சட்டியில் தாளித்தா நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த சட்டி தான் வந்து அவ்வளோ கறிக்கும் பத்துமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்க. பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சட்டி நல்லா கனமாக இருக்கிறதுனால அடியும் பிடிக்கல. தாளிக்கிற கறிக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழம் 2 ஆட் பண்ணிக்கலாங்க. எப்பயுமே வந்து சிக்கன் தாளிக்கும் போது 2 தக்காளி வந்து ஆட் பண்ணும்பொழுது நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா மசியணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் இப்போது தாளிக்கிற கறிக்கு தகுந்த மாதிரி நம்ம
உப்பு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதோடு இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூளையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை எப்பயுமே வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ டேஸ்ட் வந்து நல்லா வருங்க. இதிலே வந்து நம்ம லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாலா நல்லா வந்து இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதுவே நல்லா திக்காக வந்திருக்கு. ஏன்னா பசங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரையாக வேணும்னாலும் பண்ணிக்கலாங்க. என் பசங்க எப்பயுமே வந்து வீட்டில் இந்த கறியில் இருக்க கிரேவி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவியாகவே பண்ணியிருக்கோம். அதுவும் கறியோட குவான்டிட்டியும் நிறையா இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து மசாலா போட்டு நல்லா கிரேவி மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதிலே வந்து நம்ம வந்து கூட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். கூட்டு ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, திக்னஸ்க்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதுவே நல்லா வந்து திக்காக வந்து கிரேவி ஆட்டம் வந்துருச்சு நல்லா. இதுலேயே இப்போ நம்ம வந்து கறி ஆட் பண்ண போகிறோங்க. இது வந்து நல்லா கொதித்து ராஸ்மல் போக நல்லா வந்து கொதித்து வரணுங்க. அதுக்குள்ளே வந்து கறி வெந்துருச்சு இல்லைங்க, குழம்பு தனியாக எடுத்துகிட்டு நம்ம கறியை வந்து வடித்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெடியாக. இந்த குழம்பு வந்து இட்லி தோசை நாங்கள் வந்து தண்ணியாட்ட தாங்க வைப்போம். பட்டு இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து மெதுன்னு தோசை ஊற்றி அதுக்கு மேலே இந்த குழம்பு ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிடும்பொழுது செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கறியும் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வேக வச்ச கறி இதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக வந்திருக்கு. இது நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க. அடியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடி பிடிக்காத மாதிரி நல்லா வந்து இது நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இது கொதிக்க விட்டுக்கலாம். கறியில் வந்து அந்த கிரேவி வந்து நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ இதிலே வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வந்து நல்லா வாழை இலை போட்டு நல்லா சுடு சாப்பாடு போட்டு நல்லா இந்த சிக்கனையும் குழம்பையும் ஊற்றி சாப்பிடும் பொழுது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கறியில் வந்து நல்லா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா வந்து ட்ரையாக தான் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா சட்டியிலே இருக்கிறதுனால வந்து இந்த சூடு வந்து கொஞ்சம் நேரம் இருக்குங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சட்டியில். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி வறுவல் மற்றும் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நாங்கள் சாப்பாடோடு இப்போ வச்சு சாப்பிட போகிறோம். நல்லா வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷான வாழை இலையில் போட்டு நல்லா சுடு சாப்பாடோடு சாப்பிடும்பொழுது செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் சேலம் பைட்ஸ்.